வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தொழில் நகரமா இருக்கக்கூடிய ஒசூருக்கு இனி வரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா ஒசூர பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒசூர் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இஸ் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அங்க இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தொழில் நகரமா விளங்கக்கூடிய ஒண்ணு தான் ஒசூர். இந்த ஒரு ஒசூருக்கு இனி வரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் நியூ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ ஒசூருக்கு பக்கத்துல சோழகிரி அப்படின்ற இந்த ஒரு பகுதியில 1,003 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏறத்தாழ 1,882 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது மெயினா மேனுஃபேக்சரிங் மற்றும் ஆட்டோ சப்ளையர்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏறத்தாழ 14,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இதனால உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பனோட்டோனி இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். ஸோ பனோட்டோனி அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் அவங்களுடைய செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக ஒசூரில் செய்யவிருக்கிறாங்க. அப்படி குறிப்பாக ஒசூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்றத அமைக்கவிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு கிரேட் ஏ லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மற்றும் வேர்ஹவுசிங் பார்க் அப்படின்றத 5,50,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் இந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்றத ஒசூர்ல அமைக்கவிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மெயினா தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் கிளைண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஒசூர்ல கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கேஎஸ்ஹெச் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுலயும் குறிப்பா ஒசூருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன் ரைசிங் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டை ஒவ்வொரு முக்கியமான ரீஜன்லயும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஒரு டிஎன் ரைசிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2021ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான இலக்கை நிர்ணயிச்சாரு. என்ன அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாரு. அதை ஒட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. குறிப்பா வெளிநாடு முதலீடுகளை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டுச்சு. குறிப்பா தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே பல வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு அங்க போய் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி முதலீட்டாளர்களை சந்திச்சு பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கடந்த சில வருடங்களா எடுக்கப்பட்டு வருது. அதனுடைய ஒரு முக்கியமான தொடர்ச்சி தான் இந்த ஒரு டிஎன் ரைசிங். என்ன அப்படின்னா இந்த ஒரு டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு முக்கியமான ரீஜியன்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டை நடத்துறாங்க. அதன் மூலியமா அந்த பகுதிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் அந்த ஒரு சமிட் மூலியமா அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப சமீபத்தில் வந்து தூத்துக்குடியில முதல் முறையா இந்த ஒரு டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்றத நடத்தினாங்க. அதன் மூலியமா தூத்துக்குடிக்கு மட்டும் நிறைய முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்ப ஒசூர்ல 2வது முறையா இந்த ஒரு டிஎன் ரைசிங் சமிட்டை நடத்தியிருக்காங்க. அதன் மூலியமா ஒசூருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஒரு கேஎஸ்ஹெச் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். அதன்படி ஏறத்தாழ 2,850 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத இந்த ஒரு கேஎஸ்ஹெச் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் குறிப்பா ஒசூர்ல முதலீடு பண்ண இருக்காங்க. அதன்படி ஒரு லார்ஜ் ஸ்கேல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப் மற்றும் வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டியை உண்டாக்குறதோட சேர்த்து இதனால பல்வேறு பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான எம்ஓயு அப்படின்றது சைன் செய்யப்பட்டிருக்கு. விரைவில் இந்த ஒரு எம்ஓயு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா தமிழ்நாட்டுக்குள்ள அபிஷியலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அபிக்னா இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ இதுவும் இப்போ சமீபத்தில் ஒசூர்ல நடந்திருக்கக்கூடிய டிஎன் ரைசிங் அப்படின்ற இந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலியமா வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதன்படி இவங்க ஏறத்தாழ 1,500 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்றத ஒசூர்ல செய்யவிருக்கிறாங்க. அதன்படி இவங்க ஒசூர்ல மட்டுமே ஏறத்தாழ 1,500 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்றத செய்யவிருக்கிறாங்க. அதன் மூலியமா ஒசூர்ல ஒரு
பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றத கொண்டு வர இருக்காங்க. குறிப்பா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை அங்க கொண்டு வர இருக்காங்க. இது மூலியமா அங்க உள்ள லோக்கல்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இதனால உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டைடல் பார்க். இப்ப ரீசெண்டா தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுச்சு. அதன்படி ஒசூர்ல ஒரு டைடல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி ஒசூர்ல புதுசா அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டைடல் பார்க்ல ஐடி மற்றும் ரிசர்ச் ஹப் அப்படின்றது அமையும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட இன்குபேஷன் ஸ்பேஸோட இந்த ஒரு டைடல் பார்க் அப்படின்றது ஒசூர்ல அமையவிருக்கு. இதை பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டெக் சிட்டி. இந்த ஒரு அறிவிப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு. அதன்படி ஒசூர்ல 500 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு ஒசூர் டெக் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி ஒசூர்ல அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டெக் சிட்டில வந்து ஐடி சிட்டி அப்படின்றது ஆபீஸோட அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஐடி, ஐடிஎஸ் மற்றும் ஜிஐசிஸ் இது மாதிரியான ஒசூர்ல ஐடி துறையை வளர்க்கறதுக்கு இது மாதிரியான நிறைய இனிஷியேட்டிவ்ஸோட இந்த ஒரு ஒசூர் டெக் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் ஒசூர்ல வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ். அதாவது ஒசூர்ல என்ன மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உடைய அப்கிரேட்ஸ் அப்படின்றது விரைவில் நடக்கவிருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போறது கடந்த 2024-25 நிதியாண்டுக்கான முனிசிபல் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். அப்படி ஒசூர்ல என்ன மாதிரியான அப்கிரேட்ஸ்லாம் நடக்கவிருக்கு அப்படின்னா சீவேஜுக்கான அப்கிரேட்ஸ், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை, அப்புறம் ரோட் டு சப்போர்ட் ரேபிட் சிட்டி growth. அதாவது ஒசூர் அப்படின்ற சிட்டி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற ரோட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் அப்கிரேட் பண்ண இருக்காங்க. இதுல சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ஸ். ஒசூர் மாதிரியான ஒரு முக்கியமான தொழில் நகரத்துக்கு பல்வேறு முதலீடுகள் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில தான் பல்வேறு முதலீடுகள் அப்படின்றது ஒசூருக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல இப்ப ரீசெண்டா செப்டம்பர் மாசம் ஒசூர்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய டிஎன் ரைசிங் அப்படின்ற இந்த ஒரு சமிட் மூலமா, இந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலமா வந்திருக்கக்கூடிய முதலீடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு முதலீடுகள் அப்படின்றதும் ஒசூருக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூட ஃபேட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் வந்து ஏறத்தாழ 550 கோடி ரூபாய் முதலீடு அப்படின்றத ஒசூர்ல செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா ஒசூர்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய டிஎன் ரைசிங் அப்படின்ற இந்த ஒரு சமிட் மூலமா ஏறத்தாழ பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் அப்படின்றது ஒசூருக்கு வந்திருக்கு. குறிப்பா செப்டம்பர் 11, 2025 அப்ப இந்த ஒரு டிஎன் ரைசிங் அப்படின்ற சமிட் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு சமிட்டின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போதுதான் இந்த ஒரு சமிட் மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு அப்படின்றத அபிஷியலா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, யூகே போன்ற வெளிநாடுகளுக்கு முதலீட்டாளரை ஈர்க்கிறதுக்காண்டி சென்றிருந்தாரு. அப்ப வந்து அந்த ஒரு வெளிநாடு பயணங்கள் மூலமா ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் முதலீடுகள் அப்படின்றத ஈர்த்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப 3 நாள் கழிச்சு இந்த ஒரு டிஎன் ரைசிங் அப்படின்ற சமிட் வந்து ஒசூர்ல நடந்திருக்கு. அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜெர்மனி, யூகேக்கு சென்றிருந்த போது 15,000 கோடி ரூபாய் முதலீடுகள் அப்படின்றத நாங்க பெற்றிருக்கோம். ஆனா இந்த சாதனையை 3 நாள்ல நாங்க இந்த ஒரு டிஎன் ரைசிங் அப்படின்ற சமிட் மூலமா முறியடிச்சிருக்கோம். ஏறத்தாழ 26,000 கோடி ரூபாய் முதலீடுகள் அப்படின்றது ஒசூருக்கு மட்டுமே இந்த ஒரு டிஎன் ரைசிங் சமிட் மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி ஒசூருக்கு தொடர்ந்து பல்வேறு முதலீடுகள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் ஒசூர்ல நிறைய இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ஸ், டர்க் டெர்மினல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ஸ் இதெல்லாம் வந்து பிரைவேட் டெவலப்பர்ஸ்னாலையும் டெவலப் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இண்டஸ்ட்ரியல் பார்க், அது போக டைடல் பார்க், இந்த மாதிரி பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒசூருடைய தொழில் வளர்ச்சியை கருத்துல கொண்டு இந்த மாதிரியான பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸை செய்யறாங்க. இது மூலமா ஒசூருடைய growth அப்படின்றதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until Sunny FB by Sabri Karthik.